மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இந்து என்னாச்சு? நீ ஓகே தானே? உனக்கு என்னாச்சு இந்து? என்னன்னு தெரியல மது, திடீர்னு ஒரு மாதிரி இருக்கு. சரி வா. அத்தை. மது என்ன? இந்து என்னாச்சு? அத்தை, இந்துக்கு ரொம்ப முடியலையா? இவ்வளவு நேரம் இவன் நல்லா தானே இருந்தா, இப்ப என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல, வாமிட் எடுத்தா. அத்தை என்னம்மா, என்ன ஆச்சு உனக்கு? திடீர்னு ஏதோ தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் வாந்தி எடுத்தேன்னு நினைக்கிறேன். அத்தை, இந்துவுக்கு ஏன் இப்படி நடக்குது? நாங்க டாக்டரை பார்த்து இவளுக்கு எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டோம். இவளுக்கு வெறும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் சொன்னாரு. இந்து, நீ டாக்டர் கொடுத்த மருந்தையெல்லாம் சாப்பிடு. சாப்பிடுறேம்மா. சாப்பிட்றேன்னு சொன்னா மட்டும் போதாது, சாப்பிடு. நான் எடுத்துட்டு வரேன். இந்தா இந்து. இந்து, இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லம்மா, ஆனாலும் இந்த இடத்துல கொஞ்சம் வலிக்குது. இங்கயா? மது வேண்டாம், இங்க ரொம்ப வலிக்குதா இந்து? இந்து, உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு டாக்டர் நம்ம கிட்ட சொன்னாருல்ல. இப்பதானே மருந்து எடுத்திருக்க, கொஞ்ச நேரத்துல அந்த வலி போயிடும். அத்தை, வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ? மது, நீ தேவையில்லாதெல்லாம் பேசி இந்துவை டென்ஷன் பண்ணாம இங்க இருந்து போ. இந்துக்கு என்ன தேவையோ அதை நான் பாத்துக்கிறேன். எனக்கு டவுட்டா இருந்ததுனால கேட்டேன். இங்க பாரு இந்து, நீ தேவையில்லாம நினைச்சு பயந்துட்டு இருக்காத. நம்ம தான் ஹாஸ்பிட்டல்ல எல்லா செக்கப்புமே எடுத்துட்டு வந்துட்டோம்ல. ஒரு சாதாரண கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்க்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? அம்மா, அது எனக்கே இந்த இடத்துல இவ்ளோ வலிக்குது. இப்பவும் வலிக்குதா உனக்கு? இருக்கு, இந்த இடத்துல என்னமோ சுருக்குன்னு குத்துற மாதிரி ஒரு வலி. அது என்னவா இருக்கும்? இங்க பாருமா, ஒரு டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? நான் ஒன்னும் டாக்டர் இல்லைல்ல. டாக்டர் சொன்ன மாதிரி அந்த மருந்தை நீ முழுசா சாப்பிட்டா தானே உன்னோட ப்ராப்ளம் கிளியர் ஆகும். உனக்கு எந்த நோயுமே இல்லை, நான் சொல்றேன்ல. அம்மா சரி, தூங்கு. எனக்கு ரொம்ப வலிக்குது. எங்கம்மா? இங்கயா? நான் தொட்ட உடனே உன்னோட வலி எல்லாம் போயிடும். நீ தூங்கு இந்து, நான் உன் கூட இருக்கேன்ல. இப்ப பரவாயில்லையா? கொஞ்சம் குறைஞ்சிருக்குமா? சரி, நீ எதுக்கும் பயப்படாம நல்லா தூங்கு.
அம்மா ம், இந்துவுக்கு ஏதோ பிரச்சனைமா? அவளுக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மா அவ வாந்தி எடுத்துட்டே இருக்கா. அப்புறம் அவ வயிறு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காமா. அது எதனாலன்னு தெரியணும்ல. முன்னாடி இந்த மாதிரி இந்துக்கு வந்தப்போ எல்லாரும் அவ கர்ப்பமா இருக்காங்கன்னு நினைச்சாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லல்ல சுபத்ரா மேடம். இந்து வாந்தி எடுத்தனா உடனே கர்ப்பமா இருக்கான்னு அர்த்தமா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? அம்மா அப்புறம் எதனாலமா? இந்துவை நான் டாக்டர் லத்திகா கிட்ட கூட்டிட்டு போனேன். அப்படி எதுவும் இந்துக்கு இல்ல. அப்புறம் லத்திகா சொன்ன மாதிரி கேஸ்ட்ரோ டாக்டரையும் பார்த்தாச்சு. ஸ்கேனிங் டெஸ்ட் எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு இந்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அம்மா அப்புறம் எதனால இந்துவுக்கு இந்த மாதிரிலாம் வலி வருது? அது வெறும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். ஒவ்வொருத்தர் உடம்பு வாக்குக்கு ஏத்த மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் மாறும். மேடம், சில நேரத்துல டாக்டரும் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. என்னோட சொந்தத்துல ஒருத்தருக்கு நெஞ்செரிச்சல் வந்துச்சு. டாக்டர் எல்லாம் சொன்னாங்க கேஸ் ட்ரபிளா இருக்கும்னு. ஒரு நாள் அவர் இறந்துட்டாரு ஹார்ட் அட்டாக்னால. அதனால இந்துவை வேற டாக்டர்கிட்ட காட்டுறது தான் நல்லது. உண்மையிலேயே இந்துவுக்கு என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம்ல. உங்களுக்கு என்னை விட விஷயம் எல்லாம் தெரியுமா? கிச்சன்ல போய் சமைக்கிற வேலையை மட்டும் பாருங்க. போங்கன்னு சொல்றேன்ல. அம்மா அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. இந்துவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அவளை வேற ஒரு டாக்டர் கிட்ட காமிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருமா, நானும் பார்வதியும் சேர்ந்துதான் டாக்டர் சொன்ன மாதிரி எல்லா ஸ்கேனிங் டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்தாச்சு. டாக்டர் எங்க 2 பேர்கிட்டயும் தான் சொன்னாங்க இந்துக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான். பார்வதி கூட சொல்லவே இல்ல வேற டாக்டர் பார்க்கணும்னு. உனக்கு மட்டும் இப்ப என்ன? அம்மா அவ நிலைமைய பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நிறுத்து. தேவையில்லாத விஷயங்களை பேசி நீ இந்துவை பயமுறுத்தாத. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இப்பதான் அவன் நிம்மதியா இருக்கா. நீ தேவையில்லாம போய் அவளை ஏதாவது மனசு கஷ்டப்படுத்தாத. நான் தெளிவா சொல்லிட்டேன். நான் வேற எதையும் நினைச்சு சொல்லலமா. அண்ணன் இங்க இல்லைங்கிற ஞாபகம் உங்களுக்கு இருக்குல்ல. இந்துவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அண்ணன் பெரிய பிரச்சனையாக்கிடுவான். அண்ணன் இல்லாத சமயம் நாம தானே இந்துவை நல்லா கேர் பண்ணிக்கணும். அம்மா அதனால நீங்க இன்னொரு வாட்டி யோசிங்க. இந்துவை வேற ஒரு டாக்டர் கிட்ட காமிக்கலாமா வேண்டாமான்னு. ஆயுசு முடிஞ்சு சாக தயாரா இருக்கிறவள நான் வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணுமா? இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்துவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இல்ல இல்ல நீ நீ சுமதி, நீ நீ என்ன ஒன்னும் பேச மாட்டேங்கிற? நீங்க ஏதோ சொல்லணும்னு கொஞ்ச நேரமா சுத்தி வந்துட்டே இருக்கீங்கல்ல, அந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புங்க. அது உனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அதனாலதான் சொல்ல தயங்குறேன். இந்து பத்தின விஷயம்னா நான் கேட்க விரும்பல. இல்ல இருந்தாலும் நான் எப்படி சொல்லாம இருக்கிறது? நான் நேத்து சாயந்தரம் அம்பாட்டு வீட்டு வினோத்தை பார்க்கும்போதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஐயோ, இந்து பத்தின விஷயம்னா நீங்க போய் ரகு கிட்ட பேசுங்க. அவன் தானே இப்போ இந்துவோட ஆபத் பாந்தவன். அப்பா, இந்து அக்கா பத்தி என்ன கேள்விப்பட்டீங்க? இந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சு தலை சுத்தி விழுந்துட்டா. அவங்க வீட்ல உள்ளவங்க ஏதோ சில டெஸ்ட் எல்லாம் பண்ணதா சொல்றாங்க. இந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல, அவளோட நோய் விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்திருக்காரு. அப்பா, அக்காக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவளோட நோய காரணம் காட்டி அவளை இங்க கொண்டு வந்து தங்க வைக்க பாக்குறீங்களா? அவளுக்கு சேவை செய்ய நான் தயாரா இல்ல. நீங்க ஒன்னும் அக்காவை பாத்துக்க வேணாம், நான் பாத்துக்கிறேன். அது இந்த வீட்ல நடக்காது. நீ அவளையும் கூட்டிட்டு ஏதாவது ஆசிரமத்துல போய் தங்கிக்கோ. இங்க பாரு சுமதி, நீ நீ அப்படியெல்லாம் பேசாத. இங்க பாரு, போன தடவை அவ தலை சுத்தி விழுந்தப்ப நம்ம கர்ப்பிணி நினைச்சோம்ல, ஆனா அப்படி இல்லல்ல. ஆனா இப்போ இது ஒரு கர்ப்பமா கூட இருக்கலாம்ல. நாம இப்ப அம்பாட்டு வரைக்கும் போயிட்டு வரலாமா? இந்துவோட நல விசாரிக்க நான் எதுக்கு அங்க வரணும்?
எனக்கு அங்க வர விருப்பமே இல்ல. எனக்கு தனியா போறதுக்கு ஒரு தைரியம் இல்லை. அந்த பிரச்சனையை பத்தி எல்லாருக்கும் தெரியும்ல, அதனால நீ கூட இருந்தா தைரியமா இருக்கும் எனக்கு. அப்பா அம்மா வரலன்னா பரவாயில்ல, நான் உங்க கூட வரேன். நாம போய் இந்துக்காவை பார்த்துட்டு வரலாம்ப்பா. அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து இந்துவை போய் பார்க்க போறதெல்லாம் சரிதான். போனா 2 பேரும் அப்படியே போயிடணும். அப்புறம் 2 பேரும் இந்த வீட்டு பக்கமே வந்துடக்கூடாது. அப்புறம் வீட்டுக்குள்ள நான் விடவே மாட்டேன். அம்மா என்ன மீறி நீ போயிடுவியாடி? சுமதி, நீ ஏண்டி இப்படி இருக்க? இந்துவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விசாரிக்க வேண்டாமா? ஓ, விசாரிங்க. 2 பேரும் போய் விசாரிச்சுட்டு அங்கேயே இருந்துக்கோங்க. இந்து கர்ப்பமா இருந்தா பிரசவம் முடிச்சிட்டு வந்தா போதும். நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்துவுக்கு என்ன நடந்தாலும் இந்த வீட்ல வாயை திறக்க கூடாது. அம்மா ஏன்பா இப்படி இருக்காங்க? உன்னோட அம்மாவை இந்த ஜென்மத்துல திருத்த முடியும்னு எனக்கு தோணல. என்ன இருந்தாலும் அவளை தேடி நாம போக வேண்டாம். இருந்தாலும் இந்த விஷயத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டதுனால நீ இந்துகிட்ட கூப்பிட்டு பேசு. சாரி மேடம், அவ ரகுவோட கூட்டுன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஒருத்தங்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்கும் போது அவனை பத்தி எல்லா பக்கமும் விசாரிக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? நாம வேற வழியில முயற்சி பண்ணலாம். இனி அதுக்காக கஷ்டப்பட வேண்டாம் மூர்த்தி. ஏன் மேடம் இப்படி சொல்றீங்க? பயமா இருக்கா? அவளை ஒளிச்சு கட்டி நாம மாட்டிக்காம இருக்கிறதுக்கு கடவுளே ஒரு வழியை காமிச்சு கொடுத்திருக்கான் மூர்த்தி. அப்படி என்ன வழி? மூர்த்தி அங்கிள், இந்து இப்போ சாக போற ஒரு பேஷண்ட். ஆமா மூர்த்தி, கல்லீரல பாதிச்ச கேன்சர். அவளை இன்ச்சா அரிச்சு கொன்னுட்டு இருக்குன்றதுதான் எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டும் சொல்லுது. மிஞ்சு மிஞ்சு போனா ஒரு 2 மாசம், அவ்வளவுதான் அவ வாழ போறதே. 2 மாசத்துக்குள்ள தன்னால சாக போற ஒருத்திய நாமளா பணம் செலவு பண்ணி கொட்டேஷன் கொடுத்து எதுக்கு சாகடிக்கணும்? அவளுக்கு என்ன நோயின்னு அவளுக்கே தெரியாது. சிகிச்சை கிடைக்காம அவ சாக போறா. அப்போ அதோட இந்த தலைவலி தீர்ந்துடும் இல்லையா? நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது மூர்த்தி. அப்புறம் மூர்த்தி, இந்த விஷயத்தை யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா அவளை காப்பாத்த எல்லாரும் வருவாங்க, என் பையன் உட்பட. அம்மா நிஜமாவே வரா. நீ எதுக்கு இங்க வந்த? நீ இங்க வர வேண்டிய வேலை என்ன? அது சார், நான் வந்தது என்னோட வேலை விஷயமா ராதிகா மேடம் கிட்ட நான் கேட்கறதுக்காக. உன் வேலை சம்பந்தமா இந்த வீட்டுல வந்து பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. என் அப்பாவும் நீயும் சேர்ந்து விளையாடின விளையாட்டுக்கு மறுபடியும் உனக்கு வேலை கொடுப்பாங்கன்னு எனக்கு நிச்சயமா தோணல. நீ கிளம்பு, போய் இந்து காலையும் பார்வதி மாடத்தோட காலையும் புடி. அவங்க வேணா மன்னிச்சு உன்னை திரும்பவும் வேலைக்கு சேர்த்துக்கலாம். வந்தது தப்புன்னா மன்னிச்சிருங்க சார். நான் போயிட்டு வரேன் மேடம். அம்மா, இந்துக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போனது உங்களுக்கு தெரியாதா? எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குமே. அங்க என்ன நடந்தாலும் உங்களுக்கு தான் இங்க தகவல் வந்திருக்குமே. இந்துக்கு என்னமா அண்ணா உடம்புக்கு? இந்துக்கு என்னன்னு நீ கவலைப்படுறியா? அவளுக்கு என்ன நடந்தாலும் உனக்கு சந்தோஷம் தானே? அம்மா, கொஞ்ச நாளா இருந்தாலும் அவங்க வீட்டு சாப்பாட்டை நம்ம சாப்பிட்ருக்கோம். அந்த நன்றியை நினைச்சு ஒரு மரியாதைக்காகவாது கூப்பிட்டு பேசுங்க. அம்மா, அப்ப நமக்கு தெரிஞ்சது இன்னும் அண்ணனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா அவன் இப்படி ரியாக்ட் பண்ணுவானா? ஒருவேளை அவன் நோயை பத்தின விஷயம் லீக் அவுட் ஆயிடுமா? தெரிஞ்சதுன்னா எல்லாம் போச்சு.
அம்பாட்டு வீட்ல தானே இருக்கா இந்து. அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அவ நோயை பத்தி சுபத்ராவை தவிர வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்ல. அப்புறம் இதுக்கிடையில நீ பண்ண வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. நான் என்ன பண்ணணும்? அருண் இப்ப உன்னை வெறுத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியும்ல. அவனோட வெறுப்பை நீ கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தி ஆகணும். என்ன பாக்குறதுக்கு கூட அவருக்கு விருப்பம் இல்ல. என்னோட வாய்ஸை கேட்டாலே போனை கட் பண்ணிடுவாரு. இப்படி எல்லாம் நீ பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்தோட மரணத்துக்கு அப்புறம் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கான சரியான வழியில நீ தானே அவனை உன் வழிக்கு கொண்டு வரணும். அங்கதான் இருக்கு உன் கெட்டிக்காரத்தனம். அது எப்படி முடியும்? அம்பாட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட நான் அவருக்கு பண்ணல. இப்ப அவருக்கு நான் ஃபோன் பண்ண அவரு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாருன்னே தெரியல. இங்க பாரு அபி, இப்ப அருண் பெங்களூர்ல தானே இருக்கான். இந்து கூட இல்லாத இந்த நேரத்துல நீ அடிக்கடி அவனுக்கு ஃபோன் பண்ணணும். முதல்ல உன் காலை அவன் எடுக்காம இருக்கலாம். ஆனா நீ தொடர்ந்து அவனை கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கணும். பெங்களூர்ல அருண் தனியா இருக்க இந்த நேரம் தான் நீ அவன் கூட பேசுறதுக்கான நேரம். அம்மா, எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை அவர் என்கிட்ட பேசுவாருன்னு. ஐயோ என்னடி இது உன் வாழ்க்கை பிரச்சனை. என்னத்தையாவது பண்ணி நீ அவன் மனசுல இடம் பிடிக்கிற வழிய பாரு. சரி, பண்ணி பாக்குறேன். ஏய், பண்ணி தாண்டி ஆகணும். நீ எதுக்காக இப்ப எனக்கு கால் பண்ற? உன்கிட்ட பேச எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க மாமா. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. என்னதான்னு கொஞ்சம் கேளுங்க. நான் கேட்க தயாரா இல்ல. இப்படியே விட்டா சரியாகாது. உனக்கு இப்ப என்னதான் வேணும் அபி? அருண் மாமா, என்ன மன்னிச்சிருங்க. அன்னைக்கே நீங்க 2 அடி அடிச்சிருந்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு வருத்தம் ஏற்பட்டிருக்காது. நான் எதுக்காக உங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டையை வர வச்சுன்னு ஒரு வார்த்தை கூட நீங்க கேட்கல. கேட்காமலே உன்னுடைய செயல்கள்லயே உன்னை பத்தி நல்லா தெளிவா தெரியுது நீ என்ன நினைப்புல இருக்குன்னு. நீங்க சரியாதான் சொன்னீங்க. என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. உங்க கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணும், அதுதான் என்னோட ஒரே ஒரு ஆசை. அதுக்காக தான் நான் இதை எல்லாமே பண்ணேன். நம்ம ஆசைப்பட்டு ஒருத்தரோட வாழ நினைக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா? பழைய கதையெல்லாம் இப்ப கேட்க எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. சரி மாமா, உங்க 2 பேருக்கும் நடுவுல என்னால பிரச்சனை வந்ததுக்கு நான் இந்த கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க கூட தயாரா இருக்கேன். ஆனா அதுக்காகலாம் நீங்க தயவு செஞ்சு என்ன வெறுத்து ஒதுக்கிடாதீங்க. என்னால அதை தாங்கிக்க முடியாது. என்ன ஒன்னத்தையும் பேசல இருக்காரா? அருண் மாமா, என்ன ஒன்னும் பேச மாட்டீங்க? பாவம் இந்து, நீ பண்ண சதியெல்லாம் இந்துக்கு சுத்தமா தெரியாது. உன்னை பத்தியும் உங்க அம்மாவோட ஃப்ராடுத்தனத்தை பத்தியும் தெரியாம தான் அவ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நீ போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு வையே, அவ ஷாக் ஆயிடுவா. உங்க அப்பா ஆபீஸ் மேனேஜரை பயன்படுத்தி பணத்தை ஏமாத்தினதுக்காக அவளை எதுக்காக டார்ச்சர் பண்ணீங்கன்ற கேள்விக்கு கூட யாரும் பதில் சொல்லல. மாமா, நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு அபி. எங்களை எங்க வழியில போக விடுங்க, உபத்திரம் பண்ணாதீங்க ப்ளீஸ். உங்களை உங்க வழியிலே கண்டிப்பா போக விடுறேன். எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன். நாட்கள் ஆரம்பமாயிடுச்சு மாமா, இந்துவோட நாட்கள். இந்து, நீ இன்னும் ரெடி ஆகலையா? இதோ ரெடி ஆயிட்டம்மா. ஆபீஸ்க்கு போற வழியில கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு நீ சொன்னதுனாலதான் சீக்கிரம் போலான்னு முடிவு பண்ணேன். இதுக்கு மேல நீ லேட் பண்ணா கோவிலுக்கு போறது நடக்காது. அம்மா, இன்னைக்கு காலையில எனக்கு அந்த வலி திரும்ப வந்துடுச்சு. தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. நீ மருந்து எதுவும் எடுத்துக்கலையா? சாப்பிட்டம்மா.
கொஞ்ச நேரம் கழிச்சு அது சரியாயிடுச்சு. அதனால தான் ரெடியாக லேட் ஆயிடுச்சு. இங்க பாரு, உடம்பு சரியில்லைனா நீ ஆபீஸ்க்கு வர வேண்டாம். நான் ஆபீஸ்க்கு தனியா போய்க்கிறேன். பரவாயில்லம்மா, நானும் வரேன். ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தா வேலைனால கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இந்து, இந்து நீ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? ஆமா அத்தை. இவளும் வரேன்னு சொல்றா. ஆபீஸ்ல வந்து இருக்கட்டுமே, ஒரு சின்ன சேஞ்ச் கிடைக்கும்ல. இல்ல அது சரியா வராது. ஏன்னா இவளுக்கு அடிக்கடி தலை சுத்துதுல, ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்கார்ல. முழுமையா இவளுக்கு குணமானதுக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு போனா என்ன இப்போ? ஆபீஸ்க்கு போகணுங்கிறது இந்துவோட விருப்பம் இல்லையா? வரணும்னா வரட்டுமே, நீங்க வேண்டான்னு சொல்றீங்க. பார்வதி, நீ இப்ப இவளை கூட்டிட்டு போக வேண்டாம். என் மருமகளோட ஹெல்த் கண்டிஷனை பாக்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நீ அதுல தலையிட வேண்டாம். இந்து, உனக்கு ஹெல்த் கம்ப்ளீட்டா சரியானதுக்கு அப்புறம் நீ ஆபீஸ்க்கு போலாம். அத்தை, எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. தலை சுத்தல் வர்றதுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தானே காரணம். அப்படி வந்துச்சுன்னா மருந்து சாப்பிட்டா போதுமே. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். இல்ல, கண்டிப்பா நீ ஆபீஸ்க்கு போயே ஆகணும்னா போயிட்டு வா. ஆனா ஆபீஸ்க்கு போய் நீ மயங்கி விழுந்துட்டனா அப்புறம் அங்க பிரச்சனையாயிடும். நீ பாத்துக்கோ. என்னோட பேச்சு கேட்டு நீ போகாம இருக்கிறது தான் நல்லது. இதோ உனக்கு என்னமா ஆச்சு? இங்க பாரு, கண்ணு திறந்து பாரு. இதோ இந்து, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இல்லம்மா, நான் கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன். அதுவே சரியாயிடும். பார்வதி, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, இந்துக்கு முழுசா குணமாகலன்னு. இந்த நிலைமையில இருக்கிறவள நீ உடனே ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் வேலை செய்ய வைக்கணுமா? சுபத்ராணி, இவதான் ஆபீஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்டா. அதனாலதான் நான் கூட்டிட்டு போலான்னு இருந்தேன். என்ன ஆனாலும் சரி, இந்துவை நான் ஆபீஸ்க்கு தனியா அனுப்ப மாட்டேன். நீ வேணும்னா போ. இந்து, நீ நல்லா குணமானதுக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு வந்தா போதும். அம்மா போயிட்டு வரேன். என்ன, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நேரத்துக்கு மருந்து சாப்பிடணும், சரியா? போயிட்டு வரேன். இந்து, இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? கொஞ்சம் குறைஞ்சிருக்கத்த. முழுசா இந்த தலை சுத்தல் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ ஆபீஸ்க்கு போகணும். சரி அத்தை. அப்புறம் ஏதாவது தேவைப்பட்டா நீ என்ன உடனே கூப்பிடணும், சரியா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.